உங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கோ அடிக்கடி சளி பிடிக்குது, பிடிச்ச சளி விடவே மாட்டேங்குது அப்படின்னா ஹைஃபுட்ஸ்ல இருக்க இந்த 4 ஹோம் ரெமெடி ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணுங்க. நெஞ்சில இருக்க சளி சீக்கிரமா எக்ஸ்பெல் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ முக்கியமா நிறைய பேருக்கு இந்த வின்டர் சீசன்ல த்ரோட் புண்ணு அதிகமா இருக்கும். த்ரோட்டுக்கான ஒரு சிறந்த ஹர்ப் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமதுரம் தான். நம்ம ஹைஃபுட்ஸ்ல இருக்க அதிமதுரம் பொடியை வாயில போட்டு வெள்ளம் கூட சேர்த்து நல்லா அப்படியே சூ பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதுல உள்ள ஜூஸ் எல்லாம் நல்லா தொண்டை பகுதியில இருக்கு. இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் கரகரப்பெல்லாம் சரியாகிறதுக்கு சீக்கிரமாவே ஹெல்ப் பண்ணும். பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்கு ட்ரக்கியா, பிராங்கைட்டிஸ் இந்த மாதிரி ஏரியால சளி ரொம்ப கோர்த்து இருக்கு அப்படின்னா வாரத்துல 2 முறை நம்ம ஹைஃபுட்ஸ்ல உள்ள ஹெர்பல் ரசப்பொடியை ட்ரை பண்ணுங்க. இதுல சித்திரத்தை, திப்பிலி அப்படின்னு பல பவர்ஃபுல் ஹெர்ப்ஸ் சேர்த்திருக்கோம். சோ இது சீக்கிரமா அந்த சளி எக்ஸ்பெல் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டைரக்டா ஒரு ஸ்பூன் 5 மருந்து பொடியை தேன்ல குழச்சி சாப்பிடலாம். இல்லைன்னா வெதுவெதுப்பான தண்ணியில ஒரு டீஸ்பூன் போட்டு அப்படியே டைரக்டா சாப்பிட்டீங்கன்னா சளி எல்லாம் சீக்கிரம் எக்ஸ்பெல் ஆகும். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹைஃபுட்ஸோட கோல்ட் ரப் சூப்பரான ஒரு சொல்யூஷன். கற்பூரவள்ளி, துளசி இந்த மாதிரி பல ஹெர்ப்ஸ் சேர்த்திருக்கோம். குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா பயன்படுத்தலாம். இதை டைரக்டா நீங்க இந்த செஸ்ட் ஏரியா ஸ்விங்கிங் எல்லாம் தடவிட்டு பிரீத்திங் டிஃபிகல்டிஸ் எல்லாமே நல்லா தூங்குவாங்க. அதுக்கு அடுத்து நம்ம கிட்ட இருக்கிற ஹெர்பல் இன்ஹேலர், ஒரு ட்ரையான கிளாத்ல அந்த ஹெர்பல் இன்ஹேலருக்கு உள்ள இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எடுத்து உள்ள வச்சு தோசைக்குள்ள லேசா சூடு காட்டுங்க. கையில வச்சு பாத்தீங்கன்னா சூடு தெரியாத அளவுக்கு பார்த்துட்டு லங்ஸ், நுரையீரல் சுத்தி இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் நல்லா ஒத்தனை கொடுத்தீங்கன்னா நல்ல ரிலீஃபா குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. சளி தொல்லையில இருந்து சீக்கிரமா விடுபெறலாம். சீக்கிரமா போய் நம்ம வெப்சைட்ல www.hyfoods.in இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்.